அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க தலைவர் பார்த்தீங்களா? 1 கிலோ அரிசி, பச்சை அரிசி, 1 கிலோ வெல்லம், முழு கரும்பு, அப்புறம் இந்த இன்னொரு ஜாமான்கள், அதாவது இந்த பொங்கலுக்கு போடுவாங்கல்ல, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போடுறாங்க. பார்த்துக்கங்க, எங்க தலைவரால தான் நம்மளோட திராவிட மாடல் வந்து காப்பாற்றப்படுது. இதுக்கு முன்னால் ஆட்சி ஆண்டு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கரும்பு கொடுத்துருந்தாங்க. வணக்கண்ணே, எப்படி நான் வீடியோ போடும்போது கரெக்டாக வந்துடுறீங்க? தெரியுமே, நீ இந்த பக்கம் வரும்போது எனக்கு தெரியும். சொல்லு. இல்லைண்ணே, எங்க திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சை அரிசி, முழு கரும்பு, பார்த்தீங்கன்னா 1 கிலோ இது வெல்லம் தரம்னே. சரி. இதுக்கு முன்னாலும் அப்படியே கொடுத்துருந்தாங்க. ம். என்ன நீங்கள் இந்த 1000 ரூபா இந்த பொங்கல் காசெல்லாம் கேட்கக்கூடாதுண்ணே. அது மட்டும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இந்த வெள்ள நிவாரணத்துக்கு ரொம்ப அடியாயிடுச்சு, அதுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. 1000 ரூபா கேட்க மாட்டான், 6000 ரூபா கேட்பான். எதுக்குண்ணே? எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்ப என்ன பண்ணாங்க? எடப்பாடி ஆட்சி வந்து வேறண்ணே, அவர் கொள்ளையடிச்சாருண்ணே. இந்த கொரோனா டயத்தில் நிறைய கொள்ளையடிச்சு அவர் கொடுப்பாருண்ணே. இப்போ வந்து நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? அந்த சென்னையே புரட்டி போட்டுருச்சு. அதெல்லாம் மக்கள்லாம் மீண்டு வர ரொம்ப கஷ்டம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புரட்டி போட்டது யாரு? புயல் தான். புயல் மேல பலி போடக்கூடாது. நீங்க ஒழுங்கா வேலை செய்யல. இவ்வளவுதான் செஞ்சாலும் என்ன பண்றது? அதை விட அங்கெல்லாம் போனா பொங்கலுக்கு வா. பொங்கல் பரிசு 6000 ரூபா வேணும். 104 ரூபா ஜாமானுக்கு டோக்கன் வேற, 1 கிலோ அலைச்சல் வேற. டோக்கன் மக்கள் வேலையை போட்டு பர்மிஷன் போட்டு வாங்கினாதான் அரிசி, அதுன்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கினாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு சும்மாலாம் வந்து நிற்க கூடாது. உங்க ரேஷன் கார்டு இருக்கு அப்படிலாம் கிடையாது. டோக்கன் வாங்கணும். முதல் நாள் வந்து வேலையை எடுத்துட்டு வந்து டோக்கன் வாங்கணும். மறுநாள் அதே மாதிரி நாங்கள் சொல்றது வந்து அரிசி இதெல்லாம் அந்த ஜாமான்லாம் வாங்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒன்று உண்டு. நீங்க பாட்டுக்கு சும்மா வந்துட்டு அது இதுன்னு சொல்லக்கூடாது. எங்க ஆச்சை குறை சொல்றேன்னு வருவீங்க. போங்க சொல்லுங்க. 104 ரூபாய்க்கு தான் ஜாமானோட ஒருத்து வருது. இதுல எத்தனை தடவை அவங்க அலைவாங்க? அது நாங்க வந்து எதுவும் காசு போட்டு வாங்குறதில்ல. அடிச்சு போடுங்க. எங்க ஒண்ணு அது தெரியல. எங்க மாடல் இல்ல, எங்க மாடல் அப்படித்தானே. எங்க மாடல் அப்படித்தானே. பெறப்பட்ட பேடிஎம் தொகை 200 ரூபாய்.